அதே மாதிரி ஃபேமிலியாக வரவங்க வந்து கூட வந்திருக்கவங்கள வந்து தனியாக ஒரு லைன் வந்து முன்னாடி இருக்கும். கோவிலுக்கு முன்னாடி வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும் தனியாக ஒரு சின்னதாக ஒரு லைன் போகும். அந்த லைனில் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருங்க. அவங்க சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒரே லைனில் நின்னீங்கன்னா, கும்பப்படைய லைனில் நின்னீங்கன்னா அந்த லைன் ரொம்ப நீண்டுட்டே பெருசாக வந்து போகும். அதனால கணவன் மனைவி வரவங்க மட்டும் கும்பப்படைய லைனில் நில்லுங்க. கூட வரவங்க வந்து தரிசனம் பார்க்கக்கூடிய லைன் எதுன்னு கேட்டு நில்லுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க எல்லாருமே நீங்கள் வந்துட்டு கும்பப்படையல் லைன் எதுன்னு கேட்டுட்டு நீங்கள் போய் நில்லுங்க. ஏன்னா தரிசனம் பார்க்குற லைனில் நின்னீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்று வந்து சாமியை பார்த்துட்டு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க வெளியில். அதில் வந்தீங்கன்னா பிரசாதம் கிடைக்காது. அது மாதிரி நிறைய பேர் அங்கே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டேன் நிறைய பேர் அங்கே கோவிலுக்குள்ளார வந்து அந்த தரிசனம் பார்க்குற லைனில் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரியலனா கோவில் ஆட்கள் அங்கங்கே கோவில் பேட்ச் குத்திட்டு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. தண்ணி வசதி எங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம் வசதி எங்கே இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு.